நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மத்திய லாசிம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ கிளியராக இருக்கீங்களா? மத்திய முன்ஃபசில்னா என்ன, முத்தசில்னா என்னன்னு கிளியராக இருக்கீங்க. புரியுதா? மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா அதே வார்த்தையில் வந்தால், ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய சட்டம் தான். ஸோ நான் திரும்ப சொல்லித்தரேன். மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா அதே வார்த்தையில் வந்திருக்கும், இது வந்து அடுத்த வார்த்தையில் வந்திருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட்டு நல்லா கவனிங்க. மத்திய லாசிம் பார்க்க போகிறோம். மத்துடைய எழுத்துக்கு பின் சுக்குன் அல்லது தஷ்டீத் தான் என்னம்மா ஷத்து. புரியுதா? வந்தால் அது மத்திய லாசிம். இங்கே ஹம்சாவை பற்றியே பேசுகிறேன். புரியுதா? மத்துடைய எழுத்து மட்டும் இருக்கணும். என்னென்ன எழுத்து? அலிஃபே மத்தா, யாயே மத்தா, வாவே மத்தா, கடாசர் உல்டா பேஸ். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன இருக்கணும்? அது அதே வார்த்தையே அடுத்த வார்த்தையெல்லாம் இங்கே எல்லா விஷயம் இல்லை. என்ன இருக்கணும்? சுக்குனும் தஷ்டீதும் இருக்கணும். புரியுதா? இங்கே ஹம்சா பற்றியே பேசலை. பாருங்கள். மத்துடைய எழுத்துக்கு பின் அடுத்த வார்த்தை பக்கத்தில் என்ன பின் சுக்குனும் தஷ்டீதும் இருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சுக்குன் இருக்குது. பாருங்கள். ஆல் ஆனா ஆல் ஆனா. அடுத்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வார்த்தையை பாருங்கள். அலிஃபே மத்தாக்கு அப்புறம் ஷத்து வந்திருக்கு. புரியுதா? இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்த வார்த்தையா அதே வார்த்தையா நீங்கள் மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி ஹம்சா இருக்குன்னு மென்ஷன் பண்ணல. என்ன சொல்லியிருக்காங்க? மத்துடைய எழுத்து இருக்கா, பக்கத்தில் சுக்குன் இருக்கா, ஷத்து இருக்கான்னு பாருங்கள். இந்த சட்டம் பேர் தெரிஞ்சிருக்கா? சரிங்களா? பார்த்துக்கோங்க. அப்போ அது என்ன சட்டம்? மத்திய லாசிம். புரியுதா? இது எத்தனை அலிஃபளவு நீட்டி ஓதணும்? 5 அலிஃபளவு நீட்டி ஓதணும். புரியுதா? அப்போது ஆல் ஆனா ஆல் ஆனா. ஹாஜ் நல்லா அழுத்துங்கம்மா. ஹாஜூக்கா. இது ஒரு அலிஃபளவு நீட்டணும், இது 5 அலிஃபளவு நீட்டணும். ஹாஜூக்கா. இங்கே மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா வந்திருக்கு, ஸ்வாது வந்திருக்கு, ஷத்து வந்திருக்கு. வஸ்வாஃபாத்தி. இந்த ஷத்தை பார்க்காதீங்க, இந்த ஷத்து தான் பார்க்கணும் நம்ம. புரியுதா? இது அலிஃப் லாமுக்கு அப்புறம் ஷத்து வந்திருக்குன்னா இது வேறு சட்டம். இது வந்து நம்ம கடா ஜபருக்கு அப்புறம் ஷத்து வந்திருக்கு. புரியுதா? வஸ்வாஃபாத்தி வஸ்வாஃபாத்தி ضالن. புரியுதா? மத்திய லாசிம்னா என்னம்மா? மத்துடைய எழுத்துக்கு பின் சுக்குனோ ஷத்தோ வந்தால் என்னம்மா செய்யணும்? 5 அலிஃபளவு நீட்டணும். இந்த சட்டம் பேர் என்னம்மா? மத்திய லாசிம். இப்போ மத்திய முத்தசில்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, மத்திய முன்ஃபசில்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, மத்திய லாசிம்னு என்ன தெரிஞ்சிச்சு. அப்படி தானே? மத்திய முத்தசில 4 அலிஃபளவும் 5 அலிஃபளவு. புரியுதா? இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு சட்டத்தை நாளைக்கு பார்க்கலாம்.